அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை விட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. ரூமில் வச்சு தான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒன்று கூட சாப்பிட விட மாட்றாங்கம்மா. என்னது வீட்டையும் சாப்பிட்டு தான் இருந்தேண்ணா? இல்லைம்மா, இங்கெல்லாம் சுத்தமாக சாப்பிட்றதே இல்லைம்மா. காலையில் 4 தோசை தாம்மா சாப்பிட்டேன். இப்போ ரூமை கூட்டிட்டு தாம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் மாமியார் கூப்பிட்டுருவாங்கம்மா. பாயசம் வைக்க சொல்லியிருக்காங்கம்மா. எப்படிப்பா வைக்கணும்? கூப்பிடுறாங்கம்மா. ஊர்லேருந்து விருந்தாளி வந்திருக்காங்களா, இந்த ரூமில் தான் படுப்பாங்களாம். நம்ம வீட்டில் தனியாக தானே படுத்திருந்தேன். இப்போ ரூமை வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்கம்மா. அவ்வளோ அப்புறம் தான் சாப்பிடணுமா? பாயசம் வைக்க சொன்னாங்கம்மா. ஏம்மா நீ பேசுறத நிப்பாட்டுமா. பாயசம் எப்படிம்மா வைக்கிறது? பால் ஊற்றி தானேம்மா வைக்கணும். பால் ஜீனி அவ்வளோதானே. எங்கள் மாமியார் கேட்டால் சேமியா போடணுன்னு சொல்கிறாங்கம்மா. என்னம்மா நீ அதெல்லாம் எனக்கு சொல்லியே கொடுக்கலம்மா. கல்யாணம் ஆனால் வீட்டு வேலை செய்யணும்னு நீ சொல்லி கொடுத்து அனுப்புனேன். அங்கே என்ன உட்கார தானே வச்சிருத்த. என்னது ஒரு தட்டு சோறு தின்னா? வெய்யமா போன